அனைவருக்கும் வணக்கம். தமிழன்ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்து 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்திட்ட போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? அதுதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் பியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி. இவர் தான் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்திய பிரதமர். லால் பகதூர் சாஸ்திரியார்னா நேருவுக்கு அப்புறம் இரண்டாவதாக பிரதமர் வந்தவர். இவர் அமைதி மனிதன் என்று கூட சொல்லுவாங்க. இந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தம் எதுக்காக போடப்பட்டதுன்னா 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் இந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தம் சோவியத்தில் போடப்பட்டது. இந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க யாருன்னா, ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி, இன்னொருத்தர் யாருன்னா பாகிஸ்தான் பிரதமர் யாருன்னா முகமது ஆயுப் கான். அடுத்து மூன்றாவதாக இவர் ரஷ்ய பிரதமர் அலெக்சி கோசிகன். இந்த 3 பேர் தான் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. என்னைக்கு கையெழுத்திட்டாங்க? இந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டதுன்னா 1966 ஜனவரி மாதம் 10 இந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கையெழுத்திடப்பட்ட போது இந்திய பிரதமராக இருந்தவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தன்னுடைய அரசியலமைப்பணி நிறைவு செய்த நாள் இது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் சியில் உள்ளது 26 நவம்பர் 1949. இந்த வருஷம்தான் நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நவம்பர் 26 1949 தான் நம்ம இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா. இந்த நவம்பர் 26 நவம்பர் 26 நம்ம அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். அரசியலமைப்பு தினமாக என்னைக்கு கொண்டாடுறோம்னா நவம்பர் 26 தான் கொண்டாடுறோம். எப்போ இதை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 26 1950. அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாளில் எழுதப்பட்டதுன்னா 2 வருஷம் 2 இயர் 11 மந்த்து 11 மாதம், அதாவது 18 நாட்கள். இந்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில் இந்த அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எழுதி என்னைக்கு முடித்தாங்கன்னா நவம்பர் 26 1949. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950. இந்த நவம்பர் 26 தான் நம்ம அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உள்ளன, அவை ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. கூற்று ஆர், ஹீமோகுளோபின் நிரம்பி ஆக்சிஜன் எடுத்து செல்ல உதவுகிறது. இப்போ அங்கே இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏல உள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கூட. இதுதான் இதுக்கு ஆன்சரு. இங்கே ஆப்ஷன் இது ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பார்த்தோமாக்க ரத்தத்தில் சிவப்பணுக்கள் உள்ளன, சரி, அவை ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது, அதுவும் கரெக்ட் தான். அப்போ கூற்று ஆரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹீமோகுளோபின் நிரம்பி ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது. ஆமாம், ஹீமோகுளோபின் தான் ஒரு படகு போல் ஆக்சிஜனை எடுத்து செல்ல பயன்படுகிறது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரி, இரண்டிற்கும் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலம் ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளமா, புதுப்பிக்க இயலாத இயற்கை வளமா, இல்லை புதுப்பிக்க இயலும் வளமா, இல்லை அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க. இது நிலம் இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க சி, நிலம் ஒரு புதுப்பிக்க இயலும் வளமாகும். இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க, கீழ்கண்ட கூற்றுக்களே ஆய்க. 1, கொழுப்பு ஒரு உரம். 2, புரோட்டீன் இயற்கையில் ஒரு ஈரியல்பு வகை. 3, திமிங்கலத்தின் மயோகுளோபினில் டைசல்பைடு இணைப்பு உள்ளது.
4 அண்டத்தின் என்ட்ரோபி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்துமே சரியானவை. அனைத்துமே சரியானவை. ஏன்னா கொழுப்பு ஒரு உரம், அதுவும் சரியானது. புரோட்டீன் இயற்கையில் ஒரு ஈரியல்பு வகை, அதுவும் சரியானது. 3வது வந்து திமிங்கலத்தின் மயோகுளோபினில் டை சல்பைடு இணைப்பு உள்ளது, அதுவும் சரியானது. அடுத்து 4வது பார்த்தோம்னா அண்டத்தின் என்ட்ரோபி அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் வந்து அனைத்துமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க எமரால்டு அணை அமைந்துள்ள இடம். எமரால்டு அணை அமைந்துள்ள இடம்னு பார்த்தோமாக்க எமரால்டு அணை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க ஊட்டியில் இருக்குது. ஊட்டியில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக செயல்படுவது எமரால்டு அணை. எமரால்டு அணைங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டி, உதகமண்டலம்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊட்டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது அட்டவணை பின்வருவனவற்றில் எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. 12 அட்டவணை இருக்குது. அதில் 11வது அட்டவணை என்னன்றதையும் கேட்டிருக்காங்க. 11வது அட்டவணை வந்து நமக்கு என்ன அனைவரும் தெரிஞ்சதே பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்கள் குறித்து குறிப்பிடுவது தான் 11வது அட்டவணை. 11வது அட்டவணை இது பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாட்டை குறிப்பது தான் 11வது அட்டவணை. இது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ 12வது அட்டவணை என்னென்னு பார்த்தோம்னாக்க 12வது அட்டவணை நகராட்சி அமைப்பை பற்றி உள்ளது, நகராட்சி பற்றி குறிப்பிடுது. இது 12வது அட்டவணை. அது மாதிரி 12 அட்டவணை இருக்குது. அதை 12 அட்டவணையும் படிச்சுக்கிறது நல்லது. அதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மரபணு நுகர்ச்சிக்கு காரணமாக செயல்படுகிறது என்ற ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மரபணு நுகர்ச்சிக்கு காரணமாக செயல்படுகிறது, மரபணு வந்து நுகர்ச்சிக்கு காரணமாக செயல்படுகிறது என்ற ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னு பார்த்தோமாக்க இது அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சியில் உள்ள ரிச்சர்ட் ஆக்சஸ் மற்றும் லிண்டா பக், இவங்க 2 பேர் தான் மரபணு நுகர்ச்சிக்கு காரணமாக செயல்படுகிறது என்று கண்டுபிடிச்சு அப்போது நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க அப்சோனினை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தோமாக்க ஆப்ஷன் சி, அன்ராத் ரைட். இவர் தான் அப்சோனினை கண்டுபிடித்தவர். இவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னா 1904 கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த அப்சோனின் என்னடா, இது நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்து. நோய் கிருமிகளை அழிக்கும் ஒரு மருந்து தான் இந்த அப்சோனின். சரிங்களா? இந்த அப்சோனினை கண்டுபிடிச்சது யாருன்னா அல்ம்ராத் ரைட். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னா 1904 இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோமாக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் 2005ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த தாதா சாஹிப் பால்கே யாருன்னா இவர் வந்து இந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோமாக்க அவர் தான் தாதா சாஹிப் பால்கே. இவர் பேரில் விருது கொடுத்துட்டு வர்றாங்க. அந்தபடி பார்த்தோமாக்க 2005 தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் டி, சியாம் பெனகல். இவருக்கு தான் 2005ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்கப்பட்டது. அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த இந்த 10 கொஸ்டின் முடிஞ்சு. இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.